ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 1 உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிகிஎம்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. ஸோ டிகிஎம்னா இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் அப்ரோச் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். ஸோ மெயினாக இது வந்து பேஸ்ட் ஆன் குவாலிட்டி அண்ட் என்ஷூர்ட் த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி, டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கா ரெண்டு. ஸோ அந்த ரெண்டுமே படிச்சுக்கோங்க சரியா. ப்ராடக்ட் குவாலிட்டி, சர்வீஸ் குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் குவாலிட்டினா என்ன, சர்வீஸ் குவாலிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டிக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் இருக்குது சரியா. சப்போஸ் இப்போ கஸ்டமர் மத்தியில் யூஸ் பண்ணுறோன்னா குவாலிட்டிக்கு வேறு டெஃபினேஷன் இருக்கும். சப்போஸ் ஃபேக்ட்ரினா அதுக்கு வேறு மாதிரி மீனிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் ஸோ இதுதான் அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இது ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், டியூரபிலிட்டி எப்படி இருக்கணும், சர்வீசபிலிட்டி எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கும், ப்ரெசன்டபுளாக இருக்குமா, நெக்ஸ்ட்டு அதோட பெர்செப்ஷன் என்னன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி. சர்வீஸ் குவாலிட்டினா எவ்வளோ நாள் ஆகும் கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டை சர்வீஸ் பண்ண வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை சர்வீஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ சர்வீஸிங் வந்து ஈஸியாக இருக்குமா, இல்லாட்டி அது கஷ்டமாக இருக்குமா, எப்படி கம்பெனி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் சர்வீஸ் குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிகிஎம். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு மெயினாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயியோட இன்வால்வ்மெண்ட் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ளையர் பார்ட்னர்ஷிப். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஸோ எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே என்ன செய்யணும், இட் ஷுட் பி மெஷர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் 3 குரூஸ் ஆஃப் டிகிஎம் சரியா. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. ஸோ டெமிங், ஜுரான், கிராஸ்பேயோடைய கம்பேரிசன். ஸோ அவங்க பார்வையில் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, எம்ஃபாசிஸ் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு கோல்ஸ் என்ன, டார்கெட்ஸ் என்னன்றது கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிஎம் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட் யூனிட் 2லலாம் இருக்கும். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிகிஎம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிகிஎம்லாம் என்ன. ஸோ மோரார்லெஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரியா. கஸ்டமர், டீம் ஒர்க், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடான வேர்ட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பேரியர்ஸ் டு டிகிஎம். ஸோ பேரியர்ஸ்னால் டிகிஎம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தடை இருக்குது அப்படின்றது தான் இது பேரியர்ஸ். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தடைகள்லாம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் நல்ல ரிலேஷன் இல்லைனா என்ன ஆகும், யூ கான்ட் இம்ப்ளிமெண்ட். அடுத்தது டீம் ஒர்க் இல்லைனா யூ கான்ட் இம்ப்ளிமெண்ட். அடுத்தது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா யூ கான்ட் இம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்புட்ஸாக எடுத்துகிட்டு யூ கேன் ரைட் த ஆன்சர் இன் அ டீட்டெயில் மேனர். So that's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.